ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, வரவேண்டும் என் பிள்ளையே, வந்துவிட்டாய் என் செல்லமே. என் வாக்கு உன் செவிகளில் விழ வேண்டும். என்னுடைய குரலின் சத்தம் உன் வீட்டிற்குள் கேட்க வேண்டும் என்றுதான் இப்போது இந்த நிலையில் உன்னை தேடி வந்தேன் நான். தங்கமே, வாழ்நாளில் உனக்கான வழிகள் அடைக்கப்பட்டு பல காலங்கள் ஆயின. நீ செல்ல வேண்டிய பாதை இப்போது மூடப்பட்டிருக்கிறது. நீ போகக்கூடாத வழிதான் இப்போது உனக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதில்தான் சென்று கொண்டிருக்கிறாய். அதில்தான் இந்த நரக வேதனையையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். உன் மீது பொல்லாத கண்கள் பட்டிருக்கிறது. உன் மீது பொல்லாத அசுத்த ஆவிகளும் நிறைந்திருக்கிறது. பலரின் பொல்லாத வார்த்தைகள் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. எதிர்மறையான கண், எதிர்மறையான வார்த்தை, எதிர்மறையான செயல், இப்படி அனைத்துமே உன்னை சுற்றி சுற்றி உன் கைகளால் நீ செய்யும் காரியத்தையும் இப்போது செயலிழக்கச் செய்து எதிர்மறை ஆற்றலை கொண்ட உன்னையாக மாற்றிவிட்டது. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்மறை ஆற்றல் உனக்குள் ஊடுருவிக் கொண்டிருக்கிறது. உனக்குள் இருக்கும், உனக்குள் வைத்த அந்த செய்வினையின் மருந்தும் ஆழ்ந்து போய்க் கொண்டிருக்கிறது. அதனால் தான் வலிகளையும் வேதனைகளையும் நீ பட்டுக்கொண்டிருக்கிறாய் என் அன்பு பிள்ளையே. படாத பாடுகளை பட்டுக்கொண்டு கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டு உடனோடு உடல் வலியையும் சமாளித்துக் கொண்டு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறாய். தங்கமே, உன்னிடத்தில் இன்று நான் ஒரு காரியத்தை கூறியே தீர வேண்டும். உன்னை சுற்றி கொண்டிருக்கும் எதிர்மறை ஆற்றலும் உனக்காக செய்யப்பட்ட செய்வினைகளும் உன்னை ஓரிடத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று ஒற்றை காலில் நின்று கொண்டிருக்கிறது. நேரத்தையும் காலத்தையும் நான் தான் இங்கே முடிவு செய்வேன் என்று என்னிடம் போட்டியும் போடுகிறது. அந்த போட்டியை உடைக்க வேண்டாமா நான்? அதை தகர்த்து எறிய வேண்டாமா நான்? அன்புக்கு அடங்குபவள் நான். அதிகாரத்திற்கு அழிக்க தொடங்குவேன் நான். என்னை பற்றி உனக்கு தெரியும். அவர்களுக்கு தெரிய வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அல்லவா? அந்த வாய்ப்பும் நேரமும் நெருங்கிவிட்டது பிள்ளையே. அதனால் தான் இன்று உன்னிடம் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னால் உனக்கு முன்னால் நேரடியாக வந்து நிற்க முடியாது. வந்து நின்றாலும் நீ நம்புவாயா? தங்கமே, ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த குரலின் அம்சத்தின் மூலம் என் பிள்ளையோடு நான் பேசிக்கொண்டும் ஏதாவது ஒரு எழுத்தின் மூலமாகவும் உனக்கு ஆறுதலை கூறிக்கொண்டிருக்கிறேன் நான். ஆனால் எப்படியாவது உன்னிடம் பேசித் தீர வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ தடைகளை தாண்டி என் பிள்ளையிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். உன்னை போல நானும் முயற்சிகள் எடுக்கவில்லை என்றால் என் பிள்ளையை எப்படி நான் சந்திப்பேன்? தங்கமே, உன்னை பார்க்க வேண்டும், உன்னிடம் பேச வேண்டும், உன் விதியை மாற்ற வேண்டும், உன் கர்ம வினையை கழிக்க வேண்டும் என்பதை தவிர இந்த அன்னைக்கு வேறு எந்த எண்ணமும் இல்லை என்பதை புரிந்து கொள். என் பிள்ளை பேராசை படைத்தவள் இல்லை என்பது எனக்கு தெரியும். அவள் வாழ்க்கைக்கு தேவைப்பட்டதை கேட்கிறாள். நிம்மதியை, இழந்த சந்தோஷத்தை, இழந்த செல்வத்தை, இழந்த பிள்ளைகளை, இழந்த உறவுகளை என்று என் பிள்ளை கேட்பது இதுதானே? இழந்த ஆரோக்கியத்தை என் பிள்ளை தேடிக்கொண்டிருக்கிறாய். இழந்த வேலையை என் பிள்ளை தேடிக்கொண்டிருக்கிறாய். இப்படி இழந்த அத்தனையும் தான் கேட்கிறாயே ஒழிய பேராசை குணம் இல்லாத என் பிள்ளைக்கு இதை கூட செய்ய மாட்டாளா இந்த தாய்?
தங்கமே, நான் இருக்கிறேன் உன்னிடத்தில், நான் இருக்கிறேன் உன்னிடத்தில். என் வார்த்தையை நம்பிக்கேள். என்றும் இந்த அன்னை உன்னோடுதான் இருக்கிறேன். ஆக்ரோஷம் மிகுந்த அன்னை உன்னோடு இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. எந்த நிலையிலும் உனக்கு துணை நிற்கும் உன் தாய் உன்னோடு இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. பார்த்து விடலாம் ஒரு கை. என்னென்ன நினைவுகள், என்னென்ன எண்ணம், அதெல்லாம் இங்கே செயல்பட்டு விடும் என்று பேராசை கொண்ட அந்த நாசக்கார கும்பலிடமிருந்து உன்னை காப்பாற்ற உன் அன்னை வந்திருக்கிறேன் தங்கமே. ஒரே ஒரு வினாவிடை மட்டும் என்னிடம் சொல். வினா நான் கேட்கிறேன், விடையை நீ சொல். தங்கமே, மயானத்திற்கு நீ செல்ல வேண்டும் என்பது அவர்களோடு கோரிக்கை. நடத்தி தீருவேன் என்ற திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். அங்கே நீ செல்ல வேண்டுமாம். பார்க்கக்கூடாத இடத்தில் உன்னை வைத்து பார்க்க வேண்டும் என்று ஆசை. அதை நிராசையாக்க வேண்டாமா? ஆக்க வேண்டும். அதற்குத்தான் உன் அன்னை உன்னை தேடி வந்திருக்கிறேன். அலட்சியம் காட்டாதே பிள்ளையே. ஆண் பெண் உருவத்தை வாங்கி நான் சொல்லும் பரிகாரத்தை செய்து அந்த மயானத்திற்கு நீ எடுத்துச் செல்ல வேண்டும். உன்னை செல்ல வேண்டும் என்றுதானே நினைத்தான்? அதை எந்த முறையில் நடத்த வேண்டும் என்பதை இந்த குரலின் மூலம் உனக்கு நான் தெளிவுபடுத்துவேன் பிள்ளையே. அவன் நினைத்த நினைவாற்றலை அழிக்க வேண்டும் என்று வந்திருக்கும், அதிபயங்கரமான கோபத்தோடு வந்திருக்கும் உன் அன்னையின் வாக்கை இன்று கேள். இல்லை என்றால் அந்த தீயவர்கள் உன்னை எங்கு அழைத்துச் செல்ல வேண்டுமோ அங்கே அழைத்து விடுவார்கள். தடுக்க வேண்டும் என்று கூறுகிறேன். நல்லது நடக்க வேண்டும் என்று கூறுகிறேன். தீயவர்களின் எண்ணத்தை அழிக்க வேண்டும் என்று கூறுகிறேன். தங்கமே, நல்லதொரு முடிவெடு. உன் தாய் உனக்காக காத்திருக்கிறேன். அழைப்பு மணி விடுத்து என்ன பரிகாரம் என்பதையும் தெரிந்து கொள். ஓம் சக்தி. நன்றி.